படுகிறேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக இறையச்சம் என்ற அந்த சொல்லை பொறுத்தவரைக்கும் அதுக்குரிய தெளிவான அர்த்தம் ரகசிய வாழ்க்கையிலும் பரகசிய வாழ்க்கையிலும் அல்லாஹ் மாத்திரம் பயப்படுவதுதான் இந்த இறையச்சம் என்ற சொல்லுக்கு அர்த்தம். ஒரு தனிப்பட்ட முறையிலே யாரும் இல்லாத ஒரு பகுதியிலே அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு அந்த எண்ணத்தோடு எங்களுடைய அமல்கள் உலகத்திற்கிற அத்தனை விடயங்களையும் செயல்படுத்துவதுதான் இறையச்சம் சொல்லக்கூடிய அடிப்படை. பொதுவாக எந்த ஒரு சமூக சேவைகளாக இருந்தாலும் எந்த ஒரு நல்லறங்களாக இருந்தாலும் இந்த உலகத்தில் செய்யப்படுகின்ற எதுவாக இருந்தாலும் அதில் அடிப்படை இறையச்சம் இருக்க வேண்டும். மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் பின்னி பிணைந்திருக்கிற ஒரு அடிப்படை என்பது இறையச்சம் தான். பொருளாதார வாழ்க்கையா இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலா இருக்கலாம், இல்லற வாழ்க்கையா இருக்கலாம், தாவா கல வாழ்க்கையா இருக்கலாம், நிர்வாக பொறுப்புகளா இருக்கலாம். இது போன்ற எல்லா காரியங்களிலும் இறையச்சம் என்பது பின்னி பிணைந்து காணப்படுகிறது. இறையச்சம் இல்லாத எந்த செயல்பாடுகளும் உலகத்தில் வேணும் என்றால் அது சமூகத்துக்கு பெரிய அதிர்வுகளையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய இருக்குமே தவிர அல்லாஹ்வுடைய பார்வையில் எந்த ஒரு பிரயோசனமற்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவோம். இந்த உலகத்திலே நாம் பலவிதமான சமூக சேவைகளை செய்கிறோம். அதில் பல சகோதரர்கள் ஒன்றிணைந்து இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு பேருக்காக புகழுக்காக வேறொரு நோக்கத்துக்காக எதிர்பார்த்து இந்த உலகத்திலே செய்தால் நாளை மறுமை நாளில் அவர்களுக்கு எந்த ஒரு பிரயோசனமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே வணக்க வழிபாடுகளை சொல்லுகின்ற பொழுது, இது போன்ற காரியங்களை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் எதை முதன்மை காரணமா சொல்லுகிறான் தெரியுமா? அதில் இறையச்சம் இருக்க வேண்டும் என்ற செய்தியை தான் அல்லாஹ் சொல்லுகிறான். ஹஜ் என்ற சொல்லக்கூடிய புனிதமான வணக்கம், இந்த வணக்கத்தை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான சல்லி செலவழித்து நாங்கள் ஹஜ் செய்ய போகிறோம். அல்லாஹ் அது சம்பந்தமாக பேசுகிற நேரத்தில் 2வது அத்தியாயம் 195 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வத்தஸவ்வது, ஹஜ்ஜுக்கான அனைத்து தேவைகளையும் நீங்கள் திரட்டிக் கொள்ளுங்கள். ஹஜ்ஜுக்கு என்னென்ன சாதனங்கள் தேவையோ அனைத்தையுமே திரட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஃபைன்ன கைர ஸாதி அத்தக்வா, நீங்க திரட்டுகின்ற சாதனங்களிலே சிறந்தது மிகச்சிறந்தது எது தெரியுமா? அதுதான் தக்குவா என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஹஜ்ஜுக்கு போகின்ற பொழுது மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் திரட்டிக் கொள்வான். திரட்டுகின்ற பொழுது அதிலே முதலாவது திரட்ட வேண்டியது அது சிறப்பானது எது தெரியுமா? தக்குவா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி என்றால் ஒரு மனிதன் உலகத்தில் எவ்வளவு சாதனங்களை திரட்டினாலும் எவ்வளவு லட்சக்கணக்கான சல்லியை செலவழித்து போனாலும் அவனுடைய நோக்கம் என்பது உலகத்தில் ஹாஜி பட்டம் பெற வேண்டும், சமூகம் எல்லாம் சேர்ந்து என்ன ஹாஜியார் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு போவானாக இருந்தால் லட்சக்கணக்கான சல்லி செலவழித்ததாக அமையுமே தவிர, சமூகத்தில் ஹாஜி என்ற பட்டத்தை பெற்றதாக அமையுமே தவிர மறுமை நாளில் எந்த ஒரு பிரயோசனம் கிடையாது என்ற செய்தியை தான் இந்த செய்தியின் மக்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே புனிதமான வணக்கம் ஹஜ், அந்த வணக்கத்தில் கூட இஸ்லாம் எதை முதன்மைப்படுத்துகிறது? அது தக்குவாவை இஸ்லாம் முதன்மைப்படுத்துகிறது. அதே போன்று பாருங்க, ஒரு மனிதன் ஆயிரக்கணக்கான சல்லி செலவழித்து லட்சக்கணக்கான சல்லி செலவழித்து மக்களுக்கு அவன் தர்மமாக ஆடுகளையோ மாடுகளையோ கொடுக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நீங்க கொடுக்கிற அந்த ஆடுகள் மாடுகள் ரத்தம் எல்லாம் அல்லாஹ் போய் சேராது. கொடுக்கின்ற பொழுது ஒரு நோக்கத்தோடு கொடுக்கிறீங்களே, என்ன நோக்கம்? இதை கொடுத்தா எனக்கு மறுமையில எனக்கு சுவனபதி கிடைக்கும், கேள்வி விசாரணை இலேசாக ஆகும், நான் கேட்கிற கேள்விக்கு சரியான பதிலை கொடுப்பேன் என்று ஒரு உன்னத நோக்கத்தோடு கொடுக்கிறான், மறுமை எதிர்பார்த்து கொடுக்கிறான். இதுதான் அங்க போய் சேரும் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். 22 அத்தியாயம் 37 வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது லையனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா, உங்களுடைய ரத்தங்களோ உங்களுடைய மாமிசங்களோ அல்லாஹ்வை சென்றடையாது, மாற்றமாக யலானுஹு தக்வா மின்கும், உங்களிலிருந்து தக்குவா தான் போய் சேரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உங்களிலிருந்து தக்குவா தான் போய் சேரும் என்றால் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் இதை செய்தேன், வேற எந்த உலக நோக்கமும் கிடையாது என்ற அடிப்படையில் கொடுக்கிறீங்களே,
அந்த 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 நியத்து, அந்த அடிப்படை, இதுதான் அல்லாஹ் போய் சேர்ந்து அதுக்காக சுவர்க்கம் கிடைக்கும் என்ற செய்தியை வந்து இதன் ஊட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பான சகோதரர்களே, அப்ப உலகத்திலே புனிதமான எந்த வணக்கமா இருந்தாலும், லட்சக்கணக்கான சல்லி செலவழிக்கிற ஒரு வணக்கமா இருந்தாலும், அந்த வணக்கத்திலிருந்து அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு அம்சம் என்பது தக்குவா என்பதை நீங்க தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுதும், நீங்க யுத்தம் செய்றீங்க, யுத்தம் செய்து இஸ்லாமிய நாடா இருந்து அப்போது யுத்தம் செய்கின்ற பொழுது அப்போது கனிமத் பொருட்கள் கிடைக்கும். இந்த கனிமத் பொருட்களை பங்கிடுகின்ற பொழுது அப்போதும் அல்லாஹ் சில வார்த்தைகளை பயன்படுத்தலாம். பாருங்க எப்படி பயன்படுத்தலாம். ஃபகுலு மிம்மா கனிம்தும் ஹலாலன் தய்யிபா, உங்களுக்கு கனிமத்தா கிடைச்ச அந்த பொருட்கள் இருந்து தூய்மையானது ஹலாலது நீங்க சாப்பிடுங்கள் சொல்லிவிட்டு வத்தக்குல்லா, அந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வை பயப்படுங்க சொல்லுகிறான். கனிமத்தா பொருளை கிடைச்சிட்டு ஹலாலா தான் கிடைச்சிருக்கிறது, கிடைச்ச பொருளை கூட அந்த இடத்துல நீங்க அல்லாஹ் பயந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் துரோகம் செய்யக்கூடாது, அந்த இடத்துல அநியாயம் செய்யக்கூடாது, அதுவும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு தான் பங்கிட வேண்டும் என்ற செய்தியை வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ் பேசுகின்ற அதிகமான இடங்களில் பல இடங்கள் அல்லாஹ் தஆலா இந்த இறையச்சத்தை அடிப்படையா மையமா வைத்து பேசுகிறான் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இறையச்சத்தோடு நாங்கள் எந்த காரியத்தை நாங்கள் செய்வதாக இருந்தாலும், எந்த காரியத்தை ஆரம்பிப்பதாக இருந்தாலும், அதுல பேசிக் என்ன இருக்க வேண்டும், உலக நோக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய உதவியால யார் உலக நோக்கத்துக்காக வேண்டி ஒன்று ஆரம்பிக்கிறார்களோ, காலப்போக்கில அது வந்து எடுபடாம போய் அந்த இயக்கங்களோ அதனுடைய நிறுவனங்களோ அழிந்து போகின்ற அடிப்படை நாங்கள் பார்க்கிறோம். இது நாட்டில் எத்தனை இயக்கங்கள் தோன்றினார்கள், பேசிக் கொள்கை பிழையான கொள்கை, அடிப்படை நோக்கம் வந்து பிழையானது, காலப்போக்கில் அற்றில்லாதவர்களாக போனார்கள். அப்ப அதே நேரத்தில் தௌஹீதுன்னு பேரில் இருக்கின்ற சில இயக்கங்கள் கூட நிர்வாக செட்டப் பண்ணி இந்த மாதிரி நாட்டை கொண்டு போகணும் என்று எத்தனை தடவை வந்து மசூரா பண்ணினார்கள், எத்தனை தலைவர்களை நாட்டில் உருவாக்கினார்கள். காலப்போக்கில் அந்த இயக்க தலைவரையும் காணவில்லை, அந்த இயக்கத்துடைய செயல்பாடுகளும் காணவில்லை. அப்ப இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகள் ஆரம்ப கட்டம் வந்து நம்முடைய சரியான பேசிக் இருந்ததுனால, இறையச்சத்தின் அடிப்படையில தோற்றுவித்ததனால இன்றைக்கு நாளுக்கு நாள் வந்து எமது கிளையின் வளர்ச்சி வந்து மற்ற மக்கள் வந்து பெரும்பான்மை சமூகம் வந்து பயந்து போற அளவுக்கு நமது வளர்ச்சி வந்து நாளுக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. 2 கிளை 1 கிளை என்று இருந்த கிளைகள் எல்லாம் இன்றைக்கு 90 கிளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. 4-5 தாய்மார்களை வைத்து உருவாக்கப்பட்டவைகள் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான தாய்மார்கள் மட்டுமல்ல, இன்னும் வெளியே இருந்து கொண்டு நாங்கள் உள்ளுக்கு வரப்போகிறோம், அதுக்கு எப்படி வர முடியும் என்று ஆங்காங்கே கேட்கின்ற அளவுக்கு இன்றைக்கு அல்லாஹ் தஆலா மாற்றி அமைத்திருக்கிறான். அதே போன்று இன்றைய பொதுக்குழுவை பாருங்க, ஆரம்பத்தில் ஒரு குழு ஒன்று ஆரம்பிக்கும் நேரத்தில் அப்போது இருந்த எண்ணிக்கையும் இன்றைக்கு வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்வையாளர்களா இருக்கிறார்கள். அது ஆயிரக்கணக்கான மக்கள் எப்படி தெரியுமா, அந்த ஊரில் அந்த கிளையில 10க்கு 1 நபர் என்ற அடிப்படையில் தான் வந்து வர வேண்டும் அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனா இன்றைக்கு வெளியே இருந்து கொண்டு எங்களுக்கு அனுமதி தர மாட்டீங்களா ஒரு போட்டி போடுகின்ற அளவுக்கு கேட்கின்ற அளவுக்கு, அதே நேரத்தில் இங்க வருகின்றவர்களுக்கு யாரும் நாங்கள் சல்லி கொடுக்க மாட்டோம், வருகின்றவர்கள் தான் சல்லி தந்து விட்டு வர வேண்டும். ஏன், சாப்பாடு செலவுக்கு அவர்கள் வந்து கையால் தந்து விட்டு தான் வர வேண்டும். ஆனா நம்ம எந்த சல்லியும் ஜமாத்தால வருவது கொடுப்பது கிடையாது. ஆனாலும் கூட மக்கள் அலைமோதுகிறார்கள், நாங்க இந்த கூட்டத்துக்கு வர வேண்டும் என்ற ஆசை வைக்கிறார்கள். இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன, இதுக்கெல்லாம் பேசிக் என்ன தெரியுமா, ஆரம்ப நாங்க கட்டி எழுப்புகின்ற பொழுது இறையச்சத்தோட தக்குவாவோட இஹ்லாஸோட அதை நாங்கள் அமைத்ததன் விளைவுதான் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய உதவியால இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து என்ன செய்யறாங்க, இந்த கொள்கையை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகளும் ஆங்காங்கே நடுநிலைமை இருக்கிறவர்கள் எல்லாம் நான் போய் சேரணும் என்றா ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடைய அங்கதான் போய் சேர வேண்டும், அவங்க சரியாக செய்யறாங்க. இந்த நாட்டில் வந்து கொள்ளையடிக்காத ஜமாத்து, இயக்கத்தை வச்சு வயிறு வளைக்காத ஜமாத்து என்று சமூகம் சாதாரண பொதுமக்கள் கூட இன்று பேசுகின்ற அளவுக்கு கலைக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஜமாத்தை வந்து அந்த புகழை சேர்த்து வைத்திருக்கிறான். அதே நேரத்தில் பாருங்க, இப்ப இந்த உலகத்தில் நாங்க இறையச்சத்தோட தக்குவாவோட பயத்தோட யாரு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார்களோ,
நடைமுறைப்படுத்துறார்களோ அவர்களோடு அல்லாஹ் எப்படியெல்லாம் சிலாகித்து பேசுகிறான், சிறப்பித்து பேசுகிறான் பாருங்க. எப்படி சொல்லுகிறான்? வத்தக்குல்லா, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், அறிந்து கொள்ளுங்கள் அந்த இறையச்சவாதிகளோடு தான் அல்லாஹ் இருக்கிறான். அப்ப யார் இறையச்சத்தோட ஒரு ஒரு விடயத்தை ஆரம்பிக்கிறார்களோ, ஒரு தஅவா பணியில இறங்குறார்களோ, இவர்களோட முழு மூச்சாக பக்கபலமாக இருக்கக்கூடியவன் அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போல இன்னும் அல்லாஹ் பேசுறான் பாருங்க, இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், இந்த இறையச்சவாதிகள் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் ஒன்றை எதிர்பார்த்து செய்யக்கூடியவர்கள், உலக லாபத்துக்காக எதையும் செய்ய மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் அதனுடைய சிறப்புகளை அல்லாஹ் நிறைய சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? வஜன்னத்தின் ஜன்னாத்து ஆதினி எதுகுலூனஹா மின் தஹ்தில் அன்ஹார், சுவர்க்கம், இந்த சுவர்க்கத்துக்கு கீழே ஆறுகள் ஓடுகிறது. அது லஹும் ஃபீஹா மா யஷாஊன், அவர்கள் எதையெல்லாம் விரும்புகிறார்களோ அது எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் சொல்லிவிட்டு கதாலிக்க யஜிஸில்லாஹுல் முத்தகீன், இது யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? யார் இறையச்சத்தோடு தக்குவாவோடு இந்த உலகத்தில் வாழுகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கிற கூலி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப மறுமை நாள்ல நாம எல்லாம் மரணிச்சதுக்கு பின்னால அது சுவர்க்கம் எப்படிப்பட்ட சுவர்க்கம்? அது கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், தேனாறு பாலாறு ஓடிக்கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட அந்த சுவர்க்கத்தில் எதெல்லாம் விரும்புகிறார்களோ அதெல்லாம் கிடைக்கும். யாருக்கு கிடைக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான்? அது இறையச்சவாதிகளுக்கு, அதுவும் தக்குவாதாரிகளுக்கு தான் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று பாருங்க, அல்லாஹ் இன்னும் சொல்லுகிறான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவன் பக்கம் மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். இன்னும் வஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்த், வானம் பூமியுடைய விசாலம் எந்த அளவுக்கு தெரியுமா? சுவர்க்கத்தின் விசாலம் வானம் பூமிய உள்ளடக்கிற அளவுக்கு சுவர்க்கம். அந்த சுவர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள், மன்னிப்பும் பக்கம் விரைந்து வாருங்கள். சாதாரண சுவர்க்கம் கிடையாது, பூமிய வானத்தை உள்ளடக்கிற சுவர்க்கம். அப்படிப்பட்ட சுவர்க்கத்துக்கு விரைந்து வாரு சொல்லிவிட்டு அந்த சுவர்க்கம் யாருக்கு தெரியுமா என்று அல்லாஹ் சொல்லுகிறான், உஇத்தத் லில் முத்தகீன், இறையச்சவாதிகளுக்கு தக்குவாதாரிகளுக்கு தான் தயார் செய்யப்பட்டிருக்கிறது சொல்லி காட்டுகிறான். அப்ப இன்னும் அல்லாஹ் தஆலா பேசுகின்ற பொழுது அந்த தக்குவாதாருடைய சில பண்புகளையும் அந்த இடத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இறையச்சவாதிகள் என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் ஒன்று செய்வார்கள். அல்லாஹ்வுக்கு மாத்திரம் ஒன்று செய்கிற நேரத்தில் இன்னும் சில பண்புகளையும் அல்லாஹ் பேசுகிறான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ரா வவ்வர்ரா, அவர்கள் செலவழிக்கின்ற பொழுது வறுமையிலும் செலவழிப்பார்கள், அதே நேரத்தில் ஏழ்மையில் இருக்கின்ற பொழுது செலவழிப்பார்கள். ஒரு பணக்காரனாக செல்வ செழிப்போர் இருக்கின்ற பொழுது செலவழிப்பார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் ஒன்று செய்வார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்று செய்கின்ற பொழுது ஏழ்மையா இருந்தாலும் செலவழிப்பாங்க. ஒரு பணக்காரனாக ஒரு செல்வந்தனாக இந்த நிலையிலும் செலவழிப்பார்கள். இது அவர்களுக்கு தகுதியான பண்பு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் வல் காலிமீனல் கைல், கோபத்தை மென்று விழுங்குவார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி செயல்படக்கூடியவர்கள் அவங்களை நோக்கி வருகின்ற அதிகமான கோபங்கள் அதை மென்று விழுங்கி விடுவார்கள். வல் ஆஃபீன் அனின் நாஸ், மக்களை மன்னிப்பார் என்று சொல்லி காட்டுகிறான். இது மேலதிகமா சொல்லுகின்ற சில பண்புகள். இந்த தக்குவாதாரிகளுக்கு, இந்த இறையச்சவாதிகளுக்கு, அல்லாஹ்வுக்கு மாத்திரமே எதிர்பார்த்து செய்யக்கூடியவர்களுக்கு இந்த சுவர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் தஆலா 3 அத்தியாயம் 134 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று பாருங்க, இன்னும் சொல்லுகிறான், வலா லாக்கினில் லதீன தகவ் ரப்பஹும் லஹும் குரஃபும் மின் ஃபௌகிஹா குரஃபும் மப்னியா. அல்லாஹ் சொல்லுகிறான், யார் தன் ரப்போடு இறையச்சத்தோடு ஒரு தக்குவாவோடு யார் இருக்கிறார்களோ, குரஃபும் மின் ஃபௌகிஹா குரஃபும் மப்னியா, மாளிகைக்கு மேலால் கட்டப்பட்ட மாளிகைகள் அவர்களுக்கு மறுமையிலே கிடைக்கிறது. 1-2 மாளிகை இல்ல, மாளிகைக்கு மேல் இப்படியான எழுப்பப்பட்ட கட்டப்பட்ட மாளிகைகள் மறுமை நாள் அவர்களுக்கு கிடைக்கும் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லிவிட்டு மின் தஹ்தில் அன்ஹார், அதோட மாத்திரமில்ல, எப்படிப்பட்ட மாளிகை கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட மாளிகை அவங்களுக்கு கிடைக்கும் சொல்லிவிட்டு வாதல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. லா யுக்லிஃபுல்லாஹ் மியாத், அல்லாஹ் இந்த வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான் என்று சொல்லி காட்டுகிறான். அப்ப இது யாருக்கு கிடைக்கும் சொல்லுகிறான்? மாளிகைக்கு மேல இவங்களுக்கு கொடுப்பேன் யாருக்கு அல்லாஹ் சொல்லுகிறான்? யார் தக்குவாவோடு
யார் இறையச்சத்தோடு எந்த ஒரு செயல்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சாலும், எந்த தவ்வாக்களத்தையும் முன்னே நின்று செய்ய ஆரம்பித்தாலும் உலகத்தில் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். அவன் புகழ வேணும், இவன் புகழணும், என்ன நல்லா சொல்லணும், எந்த எதிர்பார்ப்பும் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. மக்கள் புகழுவாங்க, மக்கள் நல்லா சொல்லுவாங்க. ஆனா இவருடைய நோக்கம் என்ன? இவருடைய முழு நோக்கம் இதன் ஊடாக சுவர்க்கம் கிடைக்கணும். அப்ப இந்த ஜமாத்துடைய நோக்கம் என்ன? ஏன் இன்றைக்கு இவ்வளோ அவங்களுடைய முழு கஷ்டங்களையும் அவங்களோட இப்படி குடும்ப வாழ்க்கையில, அவங்க சொந்த வாழ்க்கையில இந்த தாவாக்களத்துக்கு ஒரு பகுதியை நான் அர்ப்பணிக்கிறோமா இல்லையா? ஒரு பகுதி அர்ப்பணிக்கிறோம். ஆனா இன்றைக்கு நம்ம முழு லீவை போட்டுக்கொண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், நஷ்டம் தான். நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கல. நம்ம ஏன் இங்க இந்த இடத்துக்கு வருகிறோம்? ஒரே ஒரு நோக்கம் தான். இதை நம்ம கட்டி எழுப்ப வேண்டும். இந்த நாட்டில தாவாக்களத்தை கட்டி எழுப்ப வேண்டும். அதனோட எங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். அதான நோக்கம். அந்த நோக்கத்தோடு தான் எல்லாரும் இருக்கணும். இதனுடைய எதிர்கால நோக்கம் என்ன தெரியுமா? இவ்வளவு கஷ்டப்படுவதும், இந்த ஜமாத் இவ்வளவு உழைப்பதும், இது முழு நோக்கம் என்பது எங்களுடைய சுவர்க்கம் தான் இலக்க தவிர வேற எந்த ஒரு இலக்கும் இல்லை என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தா உங்களுக்கு எப்படி அல்லாஹ் தருகிறான்? எழுப்பப்பட்ட மாளிகைக்கு மேல என்று அல்லாஹ் அடுக்கி தருகிறான் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே நேரத்தில் இப்ப நம்ம தவ்வா களத்தில் இருக்கின்ற பொழுது எம்மை நோக்கிய எதிர்ப்பு கணைகள் வரும், பலவிதமான சூழ்ச்சிகள் வரும். அது அரசியல் சூழ்ச்சியா இருக்கலாம், வேற வகையான சூழ்ச்சியா இருக்கலாம். எல்லா சூழ்ச்சிகளையும் முறியடிக்கிற ஒரே ஒரு அம்சம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது தக்குவா தான் சொல்லுகிறான். நீங்க தவ்வா களத்தில் இருக்கின்ற பொழுது, நீங்க அசூரமாக வளர்கின்ற பொழுது நிறைய சூழ்ச்சிகள் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வயின் தஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருந்து வத்தத்தகு தக்குவாவோடு இறைச்சத்தோடு இருந்தால், லா யதுருக்கும் கைதுகும் ஷையா, உங்களுக்கு அவர்கள் போடுகின்ற எந்த சூழ்ச்சியும் பயனளிக்காது, எந்த தாக்குதலையும் ஏற்படுத்தாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்ப அந்த தாக்குதல் ஏற்படுத்தாது? நம்முடைய சூழ்ச்சிகள் எப்ப எடுபடாது? எல்லா சூழ்ச்சிகளையும் அல்லாஹ் முறியடிக்கிறான். நமக்கு பின்னால் இருந்து கொண்டு, பக்கபலமா இருந்து கொண்டு முறியடிக்கிறான். எப்ப முறியடிப்பான் தெரியுமா? எப்ப நம்ம தக்குவாவோடு ஒன்று ஆரம்பித்தால். அப்ப இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், இன்றைக்கு எவ்வளவு எல்லா பக்கத்தான எதிர்ப்பு கணைகள் வந்ததுதான். எல்லா கணைகளையும் தாண்டி அல்லாஹ்வுடைய உதவியால் இந்த தௌஹீத் பிரச்சாரம் மேலோங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா அவங்களோட எவ்வளவு சூழ்ச்சிகளும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் யாரு உதவி செய்யறாரு? இந்த முறியடிப்புக்கு யாரு காரணம் தெரியுமா? அது தக்குவாவோடு இருப்பதனாலதான். அப்ப இதுக்கு பிறகு நாங்க எதை ஆரம்பிச்சாலும், எதை செய்தாலும், ஒரு தாவா களத்தை இறங்கினாலும் நம்மட முழு நோக்கமும் இறைச்சமாக இருந்தால், அது தக்குவாக இருக்குமா இருந்தால், அப்ப பின்னால் வருகின்ற எல்லா சூழ்ச்சிகளையும் அல்லாவே முறியடிப்பான் என்று சொல்லி காட்டுகிறான். இது 3 அத்தியாயம் 120 சொல்லி காட்டுகிறான். அதே போன்று பாருங்க, இந்த தாவா களத்தில் அச்சம் இல்லாம, பயம் இல்லாம, எதிர்ப்பெல்லாம் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் நமக்கு பயம் வருது இல்ல, அச்சம் வருது இல்ல. நாடே நம்ம எதிர்த்தாலும் கூட யாருக்கும் பயம் வரல பாருங்க. இதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்லுகிறான்? ஃபமனித்தகா, யார் தக்குவாவோடு இருந்து இறையச்சத்தோடு இருந்து, வாஸ்லக, யார் தன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்தி இஸ்லாத்தின் அடிப்படையில் யார் வாழுகிறார்களோ, ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் மீது அச்சம் இருக்காது, அவர்கள் மீது பயம் இருக்காது சொல்லி காட்டுகிறான். அப்ப அச்சம் இல்லாத வாழ்க்கை, ஒரு பயம் இல்லாத வாழ்க்கை. இன்றைக்கு மத்த ஜமாத்துகள் எல்லாம் இன்றைக்கு பயந்து போறான். அதனால அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வணக்கத்தை மாற்றி அமைக்கிற அளவுக்கு போறான். அவன் எந்த அளவுக்கு மாறுகிறான்னு கேட்டால், ஈமான் அக்கீதாவை அடகு வைக்கிற அளவுக்கு மாறி போயிருக்கிறான். ஆனா இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சாதாரண எதிர்ப்பு வரல. என்ன எதிர்ப்பு வந்தாலும் கூட சாதாரண பொதுமாக கூட அஞ்சல்ல பாருங்க, யாரும் பயப்படல. அவன் நிலையா இருக்கிறான், தெளிவா இருக்கிறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவன் தெளிவாக இறையச்சத்தோட தக்குவாவோடு இருப்பதனாலதான் இந்த ஒரு நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். நாங்க அச்சமில்லா வாழ்வதற்கும் பயமில்லா வாழ்வதற்கும் யாரு காரணம்? நம்ம தைரியம் கிடையாது, நம்ம அடிப்படை கிடையாது. இது நாங்களுடைய பேசிக் நான் தக்குவாவோடு இருந்தனால, இறையச்சத்தோடு இருந்ததனால அல்லாஹ் எங்களுக்கு செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பாசவர்களே, அந்த அடிப்படை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் முழு மூச்சாக தக்குவாவோடும் இறையச்சத்தோடும் எங்களுடைய பணிகளை நாங்கள் தொடர வேண்டும்.
எந்த பணிகளை நாம் ஆரம்பித்தாலும் அந்த அடிப்படையில் எமது இலக்கு என்ன? சுவர்க்கம் கிடைக்கணும். அந்த உன்னத நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட வேண்டும் நோக்கத்தை சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.